வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸோ நம்ம வந்து இந்த குவார்ட்டர் ஃபுல்லாகவே வந்து நம்ம என்ன பற்றி பார்க்குறோன்னா, நம்ம வந்து கிரேட் கான்ட்ரவர்சி பற்றி பார்த்துட்ருக்கோம். அண்ட் நம்ம வந்து இந்த வீக்குடைய டாபிக் என்னென்னா, இட் இஸ் லைட் ஃப்ரம் த சாங்சுரி. ஸோ ஏற்கனவே வந்துட்டு ஸோ நார்மன் அங்கிள் அப்புறமா நான் வந்துட்டு சாங்சுரி பற்றி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சாங்சுரி அண்ட் கிரேட் கான்ட்ரவர்சி ரெண்டுத்துக்குமே வந்துட்டு நம்ம என்ன லிங்க்குன்னு பார்க்க போகிறோம். அப்புறமா நம்ம சாங்சுரியிலேருந்து நம்மளுக்கு என்ன படிக்கலான்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீக் லெசனில் வந்துட்டு நம்ம பார்த்தோம், இட் இஸ் மோட்டிவேட்டட் பை ஹோப். அப்போது வந்து நம்ம கொஞ்சம் வந்து வில்லியம் மில்லர் பற்றி பார்த்தோம். அப்புறம் அந்த மில்லரைட் மூமெண்ட், அவங்க வந்து என்ன படித்தாங்க, அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க, 2300 days ப்ராஃபஸி, அதெல்லாமே வந்து நம்ம லாஸ்ட் வீக் படித்தோம். ஸோ இந்த வீக் வந்துட்டு நம்ம வந்து லைக் ஜாஸ்தி வந்து இந்த சாங்சுரி பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம போகிறதுக்கு முன்னாடி இப்போ யாராவது வந்து மெமரி வேர்ஸ் வாசிங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 8 verse 1 and 2. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு வந்து ஒரு ஹை ப்ரீஸ்ட் இருக்காங்க. அண்ட் அவங்க வந்துட்டு இந்த ஹெவன்லி சாங்சுரியில் இருக்காங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய லைக் கீவேர்ஸ் இன்னைக்குள்ளது. அண்ட் நம்ம வந்து 1844 என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா, ஸோ நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த மாதிரி அங்கே வந்து ஒரு பர்சன் இருந்தாங்க. அவங்க பேர் வந்து வில்லியம் மில்லர். அவங்க வந்துட்டு அவங்க ஆக்சுவலி ஒரு ஃபார்மர் அவங்க. பட் அவங்க வந்து when he started to read the Bible, அவங்க படித்து when he started doing that, அவங்க வந்துட்டு he realized that 2300 days prophecy படி ஜீசஸ் வந்துட்டு லைக் 1844 வந்துட்டு அவங்க வரப்போகிறாங்கன்ட்டு. ஆக்சுவலி அவங்க வந்து லைக் 1843 ஜீசஸ் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது போக போக வந்து லைக் வேறு ரிஃபார்மர்ஸ் எல்லாமே அவங்க கரெக்டாக அந்த டேட்டை இது பண்ணி October 22, 1844 வந்துட்டு ஜீசஸ் வரப்போகிறாங்கன்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. இது ஒரு வேர்ல்ட் வைட் மூவ்மெண்ட்டாக மாறுச்சு. எல்லா இடத்துலையுமே இன் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் இந்த மூமெண்ட் வந்து பரவிட்டு இருந்துச்சு. லைக் ஜீசஸ் வரப்போகிறாங்கன்ட்டு எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட்டில் என்ன பார்த்தா 1844 October 22 ஜீசஸ் அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஜீசஸ் வரவே இல்லை. அப்போ அவங்களுக்கு ஒரு கிரேட் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. ஆனால் இது என்னென்னா, அவங்க வந்து லைக் த டேட் வாஸ் கரெக்ட். ஆனால் லைக் அந்த டேட்டில் வந்து என்ன நடக்கும்ன்ட்டு அவங்க தப்பாக அவங்க புரிஞ்சிருந்தாங்க. பட் ஸ்டில் இந்த மில்லரைட்ஸ் எல்லாருமே லைக் அவங்கள அப்படி தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த டைம். ஸோ வில்லியம் மில்லரை ஃபாலோ பண்ணுறதுனால they were called as மில்லரைட்ஸ். அவங்க எல்லாருமே வந்து பைபிளை இன்னும் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது தான் அவங்களுக்கு இந்த சாங்சுரியிலேருந்து அவங்களுக்கு ஒரு கிரேட் லைட் வந்து அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ நம்மளுடைய சர்ச் ஃபார்மேஷனுக்கும் ஒரு மேஜர் ட்ரூத் என்னென்னா, இட் இஸ் த சாங்சுரி மெசேஜ் தான் நம்ம பார்க்கலாம். அண்ட் நம்ம இங்கே நம்ம பார்த்தோன்னா நம்மளுடைய சாபத் ஸ்கூல் புக்லேயே வந்து ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சாபத் ஸ்கூல் புக் பார்த்தோன்னா இங்கே வந்து ஸோ டேனியல் சாப்டர் 7க்கும் டேனியல் சாப்டர் 8க்கும் ஒரு கம்பேரிசன் இருக்குது. அண்ட் இது நம்மளுக்கு எதுக்கு முக்கியம்னா, நம்ம இந்த கிளென்சிங் ஆஃப் த சாங்சுரி வந்துட்டு இட் வாஸ் இன் ஹெவன் அண்ட் நாட் ஆன் எர்த்ன்ட்டு நம்மளுக்கு புரிகிறதுக்கு தான் இந்த லைக் இந்த கம்பேரிசன் நம்மளுக்கு முக்கியம். ஸோ நம்ம டேனியல் சாப்டர் 7 பார்த்தோன்னா இங்கே வந்து பாபிலோன் மென்ஷன் ஆயிருக்கு. பட் டேனியல் 8 வந்து அது இல்லை. பட் த ரிமைனிங் திங்ஸ் லைக் மீடோ பர்ஷியா அது வந்து டேனியல் 7லேயும் இருக்குது, டேனியல் 8லேயும் இருக்குது. அப்புறமா கிரீஸ் பற்றி 2லேயுமே இருக்குது. ரோம் பற்றியுமே டேனியல் 7 and 8 இருக்குது. பட் டேனியல் சாப்டர் 7 வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, இட் டாக்ஸ் அபவுட் ஜட்ஜ்மெண்ட் இன் ஹெவன். அதே இது நம்ம டேனியல் 8 பார்த்தோன்னா அது வந்து கிளென்சிங் ஆஃப் த சாங்சுரின்ட்டு போட்டிருக்கு. ஸோ நம்ம அது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இந்த கிளென்சிங், இந்த க்ளீன் பண்ணுறது வந்துட்டு
இட் இஸ் ஹேப்பனிங் இன் ஹெவன்ன்ட்டு நம்மளுக்கு புரியும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த நேச்சர் ஆஃப் கிளென்சிங் என்னென்னா, இட் இஸ் த ப்ரீ அட்வென்ட் ஜட்ஜ்மெண்ட், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட்டுன்ட்டு நம்மளுக்கு இப்போ புரியுது. பட் அந்த டைமில் வந்துட்டு இதுதான் அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆச்சு. அவங்க நினச்சாங்க கிளென்சிங் ஆஃப் த சாங்சுரினா இது ஏர்த்தில் வந்துட்டு ஜீசஸ் வரப்போகிறாங்க, இங்கே எல்லாரையும் இந்த பேட் பீப்புளை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு குட் பீப்புளை ஹெவனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கன்ட்டு அவங்க நினச்சாங்க. பட் இட் வாஸ் ஆக்சுவலி நாட் தட். ஜீசஸ் வந்துட்டு ஹீ என்டர்ட் இன் டு த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் ஆஃப் சாங்சுரி அண்ட் அங்கே வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் நடந்துச்சு, ஸ்டார்ட் ஆச்சுன்ட்டு நம்ம பார்க்குறோம். இது என்னன்ட்டு நம்ம இன்னும் நம்ம வரப்போகிற லைக் இந்த லெசன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ வந்து நம்ம லாஸ்ட் டேஸில் இருக்கோம். ஸோ நம்மளுக்காக வி நோ தட் ஜீசஸ் இப்போ வந்து மோஸ்ட் ஹோலி பிளேஸில் இருக்காங்க. ஸோ நம்மளுக்காக அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு வி நீட் டு நோ, அது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம இதை பார்க்கலாம். சண்டே லெசன் போகலாம். த ஹெவன்லி சாங்சுரி. ஸோ இங்கே வந்து சில வேர்சஸ் கொடுத்துருக்காங்க வாசிக்கிறதுக்கு. எக்ஸோடஸ் சாப்டர் 25 verse 8, 9 and 40. யாராவது வாசிங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 25 verse 8 and 9. Verse 40 வாசிங்க. எக்ஸோடஸ் 25 verse 40. ஓகே. அண்ட் நம்ம வந்து ஹீப்ரூஸில் வந்து ஹீப்ரூஸ் சாப்டர் 8 verses 1 to 6 நம்ம பார்த்தோன்னா எல்லாமே வாசிக்க வேண்டாம். நம்ம வந்து verses 5 and 6 வாசிக்கலாம். ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து எக்ஸோடஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பார்க்கும்போது அங்கே ஒரு சாங்சுரி இருக்குது. தட் இஸ் தி ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நம்ம பார்க்குறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் சாங்சுரி. இது வந்து மோசஸ் டைமில் இது பண்ணது. அண்ட் செகண்ட் நம்ம ஹீப்ரூஸில் பார்த்தோன்னா இங்கே வந்து இன்னொரு சாங்சுரி பற்றி மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ நம்ம எக்ஸோடஸில் பார்த்தது வந்துட்டு earthly சாங்சுரி. அண்ட் நம்ம வந்து ஹீப்ரூஸில் பார்க்குறது வந்துட்டு இட் இஸ் த ஹெவன்லி சாங்சுரின்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஸோ இது வந்து 2 sanctuaries. ஸோ இந்த லைக் இதை பார்த்து தான் மில்லரைட்ஸ்க்கு வந்துட்டு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அண்ட் அவங்க அந்த ஹீப்ரூஸ் இது வாசிக்கும் போது தான் அவங்களுடைய கிரேட் டிசப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிச்சுன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா ஸோ அட் த எண்ட் ஆஃப் த 2300 days நம்ம 1844 அந்த டைமில் பார்த்தோன்னா ஏர்த்தில் வந்து சாங்சுரியே இருக்கலை. எதுக்கு அப்படி சொல்கிறோன்னா AD 70 பார்த்தோன்னா ஸோ லைக் ஸோ ஜெருசலம் வந்து டிஸ்ட்ராய் ஆகும் போது அவங்க அந்த டெம்பிளையும் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்பத்துலேருந்து ஏர்த்தில் வந்து சாங்சுரியே இருக்கலை. ஸோ இங்கே வந்துட்டு இந்த வேர்ஸ் Daniel 8:14 வந்து நம்ம பார்க்குறோம் லைக் unto 2300 days and the sanctuary shall be cleansed. ஸோ இதை பற்றி பேசணுன்னா 2300 days முடிஞ்ச பிறகு சாங்சுரி பற்றி பேசணுன்னா இது வந்து ஹெவன்லி சாங்சுரி மட்டும்தான். ஏன்னா ஏர்த்தில் வந்து சாங்சுரியே இருக்கலை. அண்ட் நம்ம மோசஸ் பில்ட் பண்ண சாங்சுரி நம்ம இப்போ வாசித்த வேர்சஸ் படி நம்ம பார்த்தோன்னா அது வந்து ஸோ லைக் இட் வாஸ் அ காப்பின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ காட் வந்து மோசஸ்க்கு ஒரு மேபி ஒரு பிக்சர் மாதிரி காமிச்சிருக்கலாம், இல்லைனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் காமிச்சிருக்கலாம். ஸோ ஹெவனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஏர்த்லேயும் வந்து அவங்க பண்ணணுன்ட்டு காமிச்சிருக்காங்க. அண்ட்
நம்ம எங்கே பார்த்தோன்னா எவ்ரிதிங் இந்த ஏர்த்தில் சாங்சுரியில் நடந்துட்டு இருந்த எல்லா சாக்ரிஃபைஸ் எல்லா திங்ஸுமே இது எல்லாமே வந்து இட் வாஸ் நாட் லிட்ரல். இது எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் வந்து என்னமோ ஆக போகுது, அதை பற்றி தான் இட் வாஸ் பாயிண்டிங் அவுட். எல்லாமே வந்து சிம்பிளாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு இந்த லைக் லேம்பை வந்து லைக் தே ஹேட் டு கில் இட் அண்ட் அந்த பிளட்டை வந்து அவங்க ஸ்ப்ரிங்கிள் பண்ணுமா இருந்துச்சு. இது எல்லாமே வந்துட்டு இட் ஷோஸ் தட் ஜீசஸ் வந்து நம்மளுக்காக வந்து ஹீ இஸ் கோயிங் டு டை ஃபார் அவர் சின்ஸ். இது இன்னும் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ இன்னொன்று நம்ம ஒரு முக்கியமான இது பார்த்தோன்னா, ஜீசஸ் வந்து இந்த ஏர்த்துக்கு வந்துட்டு அவங்க ஆஃப்டர் ஹீ டைட் ஆன் த க்ராஸ் அப்பத்துலேருந்து வந்துட்டு ஏர்த்லி சாக்ரிஃபைசஸ் எதுவுமே தேவை இருக்கல. எதுக்குன்னா பிகாஸ் ஜீசஸ் கேம் அண்ட் ஹீ டைட். ஸோ அவங்க வந்துட்டு லைக் எதெல்லாம் வந்து இந்த சாக்ரிஃபைஸ் பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சோ அதை ஜீசஸ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பத்துலேருந்து அனிமல் சாக்ரிஃபைசஸ் நம்மளுக்கு தேவையில்லை பிகாஸ் ஜீசஸ் ஹிம்செல்ஃப் அவங்க வந்து நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் ஆயிட்டாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஸோ இங்கே நம்ம ஹீப்ரூஸ் சாப்டர் 7 verse 25 பார்த்தோன்னா நம்ம வந்து ஜீசஸ் கிட்ட போனோன்னா ஹீ கேன் சேவ் அஸ் ஃப்ரம் ஆல் ஆர் சின்ஸ்ன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து ஏர்த்லி சாங்சுரியில் அவங்க வந்து அனிமல்ஸை கட் அவங்க ஏதாவது சின் பண்ணாங்கன்னா அனிமலை வந்துட்டு அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அந்த அனிமல் தான் வந்து அவங்களுடைய சின்னை வந்துட்டு ஃபொகிவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இது எல்லாமே லிட்ரல் கிடையாது. அனிமல்ஸால் வந்து நம்மளை சின்லேருந்து வெளியில் கொண்டு வர முடியாது, ஜீசஸால் மட்டும்தான் அது முடியும்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்துட்டு சண்டே லெசன் த ஹெவன்லி சாங்சுரி. இதில் வந்து யாருக்காவது ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா ஷேர் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அப்படி எதுவுமே இல்லைன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் டேக்கு போகலாம். ஸோ மண்டே லெசன் போனோன்னா இட் இஸ் லைக் இன் த ஹோலி ஆஃப் ஹோலிஸ். இது வந்து ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இது நம்ம பார்த்தோன்னா இங்கே நம்ம வந்து டே ஆஃப் அட்டோன்மெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து நிறையா வேர்சஸ் கொடுத்துருக்காங்க டே ஆஃப் அட்டோன்மெண்ட் பற்றி. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாக்ரிஃபைசஸ் லைக் ஏர்த்லி சாங்சுரியில் வந்து சாக்ரிஃபைசஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த சாக்ரிஃபைஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு அப்புறமா நம்ம டே ஆஃப் அட்டோன்மெண்ட்னா என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ டெய்லி சாக்ரிஃபைசஸ்னால் பீப்புள் வந்துட்டு அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்க வந்துட்டு லைக் ஒரு அனிமலை எடுத்துகிட்டு வரணும். ஸோ நம்ம வந்து லெவிட்டிகஸ் சாப்டர் 1 லைக் சாப்டர் 1 to chapter 6 நம்ம பார்த்தோன்னா அங்கே 5 types ஆஃப் ஆஃப்ரிங்ஸ் இருக்குது. சின் ஆஃப்ரிங், பீஸ் ஆஃப்ரிங், தேங்க் ஆஃப்ரிங், இது மாதிரி பர்ன்ட் ஆஃப்ரிங், அப்புறம் நிறைய ஆஃப்ரிங்ஸ் இருக்குது. அண்ட் ஸோ இந்த சின் ஆஃப்ரிங் பார்த்தோன்னா லைக் அதுலேயுமே வந்து தே ஹேட் டு பிரிங் அ பர்டிகுலர் அனிமல். ஒரு ரூலராக இருந்தால் ஒரு பர்டிகுலர் அனிமல் எடுத்துகிட்டு வரணும், ப்ரீஸ்ட்டுக்கு வேறு, நார்மல் பர்சனுக்கு வேறு, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அந்த அனிமலை அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு தே had to place their hands on the head of the animal. அப்படி பண்ணிவிட்டு அவங்க பண்ண சின்ஸ் எல்லாமே வந்துட்டு லைக் they had to confess it over the animal. அப்போ அவங்க அப்படி பண்ணும்போது என்னென்னா அவங்க பண்ண தப்பு எல்லாமே வந்துட்டு லைக் they don't have to die for it and அவங்க சின்ஸ் எல்லாமே வந்துட்டு it is getting transferred to the animal. அப்புறமா வந்து that animal is getting killed. ஸோ நம்ம பார்த்தோன்னா லைக் நம்மளுடைய சின்ஸ்க்காக we don't have to die, Jesus is going to die for us. அதே தான் வந்து இந்த அனிமல் இதில் வந்து சிம்பிளைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சின் கன்ஃபெஸ் பண்ணி அந்த அனிமல் கிட்ட போன பிறகு அவங்க வந்து சின்லெஸ்ஸாக இருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு அப்படி காமிக்குது. அப்புறமா என்ன ஆகுதுன்னா லைக் அந்த அனிமலை கில் பண்ணிவிட்டு அந்த பிளட் எல்லாமே வந்துட்டு இட் இஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு த சாங்சுரி. ஸோ என்ன பார்க்குறோன்னா லைக் சம்டைம்ஸ் அந்த ஹார்ன்ஸ் ஆஃப் தி ஆல்டர் ஆஃப் பர்ன்ட் ஆஃப்ரிங் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க, இல்லைன்னா சைட்ஸில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்துட்டு ஹோலி பிளேஸுக்கு என்டர் ஆகிட்டு அங்கே ஒரு வேல் இருக்கும். ஹோலி பிளேஸ் அண்ட் மோஸ்ட் ஹோலி பிளேஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு வேல் இருக்குது. அந்த வேல் மேலே வந்து அவங்க ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்க அந்த பிளட்டை.
அண்ட் இதை மாதிரி தான் டெய்லி இட் வில் கீப் ஹேப்பனிங். யாரெல்லாம் சின் பண்ணுறாங்களோ வருவாங்க, அனிமல் எடுத்துகிட்டு வருவாங்க, they'll place their hands on the head of the animal, confess their sins, animal will be killed and அந்த blood வந்து சாங்சுரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்ருக்கும். ஸோ எல்லா டேஸும் இப்படி தான் ஆகிட்டுருக்கு. பட் தென் ஒன் டே அந்த இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு இட் இஸ் ஆன் த 10th day of the 7th month. It is called as the Day of Atonement. அது வந்துட்டு இட் இஸ் ஆல்சோ known as லைக் யோம் கிப்பூர்ன்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இஸ்ரேலைட்ஸ் வந்து இப்படி தான் அவங்க அந்த இதை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் யோம் கிப்பூர். அண்ட் அந்த டே வந்துட்டு இட் வாஸ் த கிளென்சிங் ஆஃப் த சாங்சுரி. நம்ம பார்த்தோம் லைக் எல்லா சின்ஸ் ஆஃப் த பீப்புள் எல்லாமே வந்துட்டு சாங்சுரியில் இப்போது இருக்குது. அதனால சாங்சுரி வந்துட்டு இட் ஹேட் டு பி கிளென்ஸ்ட். சாங்சுரி வந்து க்ளீனாக இருக்கணும். ஸோ அப்போது அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா லைக் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அன்னைக்கு வந்துட்டு சின்ஸ் எல்லாமே வந்துட்டு சாங்சுரியிலேருந்து வெளியில் எடுக்கப்படுது. அண்ட் இட் இஸ் சிம்பாலிக்லி பிளேஸ்ட் ஆன் சேட்டன். அது எப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம லெவிட்டிகஸ் சாப்டர் 16 பார்த்தோன்னா இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டுக்கு ஹை ப்ரீஸ்ட் வந்து ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் ஆகணுமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்குள்ளே போக போகிறாங்க. எல்லா டைமும் மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்குள்ளே போக முடியாது. ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் தெரியும் சாங்சுரியில் வந்து என்ன டிவிஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் கோர்ட்யார்டு இருக்குது, அப்புறம் ஹோலி பிளேஸ் இருக்குது, அப்புறம் மோஸ்ட் ஹோலி பிளேஸ் இருக்குது. பீப்புள் எல்லாருமே வந்துட்டு ஸோ இந்த லைக் அவுட்டர் கோர்ட்யார்ட் வரைக்கும் தான் என்டர் ஆக முடியும். ஹோலி பிளேஸ்க்குள்ளே வந்து வெறும் ப்ரீஸ்ட் மட்டும்தான் வந்து போக முடியும். அண்ட் இயர்லி ஒன்ஸ் தான் மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்குள்ளே லைக் ஹை ப்ரீஸ்ட் மட்டும் உள்ளே போக முடிஞ்சிச்சு. இட் வாஸ் பிகாஸ் காட்ஸ் ப்ரெசன்ஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ ஹை ப்ரீஸ்ட் வந்துட்டு லைக் அந்த இயர்லி ஒன்ஸ் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் உள்ளே போகும்போது அவங்க ஸ்பெஷலாக ரெடி ஆகணும். அவங்க ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டு ஹோலி அண்ட் க்ளீன் க்ளோத்ஸ் அவங்க போட்டுட்டு அப்புறமா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் லைக் ஒரு சென்சர் இருந்துச்சு வித் பர்னிங் கோல்ஸ் கையில் வந்து பிடிச்சிருப்பாங்க. அதுலேருந்து இன்சென்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இது எதுக்குன்னா அவங்க வந்து அங்கே உள்ளே போகும்போது அங்கே வந்துட்டு தெர் இஸ் தி ஆர்க் ஆஃப் த கவனன்ட். ஸோ அதை வந்துட்டு லைக் திஸ் இன்சென்ஸ் லைக் இட் ஹேட் டு கவர். பிகாஸ் லைக் இஃப் லைக் அவங்க டைரெக்டாக காட்ஸ் ப்ரெசன்ஸை பார்த்தாங்கன்னா ஹீ வுட் டை. ஸோ அவங்க ரொம்ப ப்யூரிஃபை பண்ணி ரொம்ப அவங்க ஹோலியாக இருந்துட்டு தான் அவங்க வந்து மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்குள்ளே போக முடிஞ்சிச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோன்னா பீப்புள் அந்த டைம் என்ன பண்ணணும்னா நம்ம லெவிட்டிகஸ் சாப்டர் 23 verse 27 யாராவது வாசிங்க. ஸோ அந்த டைம் வந்து பீப்புள் என்ன பண்ணணுமாச்சுன்னா தே ஹேட் டு அஃப்ளிக்ட் தியர் சோல்ஸ். தமிழில் வந்து அஃப்ளிக்ட் யுவர் சோல்ஸுக்கு அவங்க வந்து தாழ்மைப்படுத்தணுமா இருந்துச்சு. அவங்க வந்து செல்ஃப் டினையல் பண்ணணுமா இருந்துச்சு. அந்த நாள் தே ஹேட் டு டினை தியர் செல்ஃப்ஸ் அண்ட் அவங்க வந்து ஃபாஸ்ட் பண்ணணுமா இருந்துச்சு. அண்ட் லைக் சப்போஸ் இப்படி யாருமே வந்து செய்யாமல் லைக் யாரெல்லாம் வந்து இப்படி செய்யாமல் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு லைக் தே வர் நாட் பார்ட் ஆஃப் காட்ஸ் சோசன் பீப்புள் அப்படின்ட்டு அவங்க இருந்தாங்க. அண்ட் ஸோ இப்படி தான் வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா அவங்க அந்த டைம் என்ன செய்யணுமா இருந்துச்சுன்னா 2 கோட் எடுக்கணுமா இருந்துச்சு. ஸோ அவங்க 2 கோட் எடுத்துகிட்டு லைக் தே ஹேட் டு புட் லாட். அவங்க லாட்டை போட்டு லைக் எந்த கோட் இஸ் ஃபார் காட் அண்ட் லைக் விச் கோட் இஸ் ஃபார் சேட்டன்ன்ட்டு அவங்க டிசைட் பண்ணணுமா இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் லைக் காட்ஸ் கோட்டை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு லைக் சின் ஆஃபரிங் மாதிரி அந்த பீப்புள் ஆஃப் இஸ்ரேலுக்கு அவங்க கில் பண்ணுவாங்க. ஹை ப்ரீஸ்ட் வந்துட்டு லைக் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டெய்லி சாக்ரிஃபைஸ் அப்போ தே ஹேட் டு பிளேஸ் தியர் ஹேண்ட்ஸ் ஆன் த அனிமல் அண்ட் கில். ஸோ இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்போது அந்த கோட் மேலே தே ஹேட் டு பிளேஸ் ஹை ப்ரீஸ்ட் வில் பிளேஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ்.
இஸ்ரேலோடைய எல்லா சின்ஸுமே அந்த கோட் மேலே கன்ஃபெஸ் பண்ணுவாங்க. அப்புறமா வந்து அந்த அனிமலை கில் பண்ணிவிட்டு அந்த பிளட்டை வந்து அவங்க எங்கே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவாங்கன்னா அவங்க மர்சி சீட், ஸோ ஆர்க் ஆஃப் த கவர்னண்ட்டில் மர்சி சீட் இருக்குது, 7 times வந்து அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணணுமா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஆன் தி ஆர்க் ஆஃப் த கவர்னண்ட் அண்ட் ஆல்சோ ஆன் தி ஆல்டர் ஆஃப் burnt offering 7 times வந்து அவங்க ஸ்ப்ரிங்கிள் பண்ணுமா இருந்துச்சு. இது எல்லாமே இட் வாஸ் ஃபார் த கிளென்சிங் ஆஃப் த சாங்சுரி. அண்ட் ஹை ப்ரீஸ்ட் வந்துட்டு அதை அப்படி பண்ண பிறகு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா செகண்ட் கோட் நான் சொன்ன மாதிரி இட் வாஸ் ஃபார் சேட்டன். அது வந்து ஸ்கேப் கோட்டுன்ட்டு நம்ம சொல்கிறோம். அண்ட் அப்போது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பீப்புளுடைய சின்ஸ் எல்லாமே ஸ்கேப் கோட் மேலே வந்து அவங்க கன்ஃபெஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேப் கோட் வந்துட்டு தே வுட் சென்ட் இட் டு த வில்டர்னஸ். அண்ட் இது என்ன சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா ஜீசஸ் வந்துட்டு நம்ம யாரெல்லாம் நம்ம வந்து ஃபொகிவ்னஸ் கேட்டிருக்கோமோ சின்ஸுக்கு எல்லாமே ஜீசஸ் வந்துட்டு ஹீ வில் டேக் ஆல் ஆஃப் ஆர் சின்ஸ் அண்ட் ஹீ வில் பிளேஸ் இட் ஆன் சேட்டன். சேட்டன் தான் வந்துட்டு இந்த சின்னுக்கே வந்து ஹீ இஸ் தி ஒரிஜினேட்டர் ஆஃப் சின். ஸோ யாரெல்லாம் நம்ம சின்னுக்கு கன்ஃபெஸ் பண்ணிவிட்டு ஃபொகிவ்னஸ் கேட்குறோமோ our sins will be transferred to Satan and he will bear the punishment for all those sins and like ஸோ நம்ம வந்து க்ளீன் ஆயிடுவோன்ட்டு நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே சிம்பிளைஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இட் வாஸ் ஹேப்பனிங் ஆன் த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அண்ட் நம்ம இந்த மெயின் ஒப்ஜெக்டிவ் ஆஃப் த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் பார்த்தோன்னா ஹை ப்ரீஸ்ட்டுக்கு அவங்க ஃபேமிலி அண்ட் ஆல் ஆஃப் இஸ்ரேலுடைய சின்ஸுக்கு ஃபொகிவ்னஸ் கேட்குறதுக்கு அண்ட் ஆல்சோ சாங்சுரி கிளென்சிங்காக அண்ட் லைக் சாங்சுரியில் இருக்க சின்ஸ் எல்லாமே இட் இஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு சேட்டன் சிம்பாலிக்லி. அதுதான் வந்து டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்போது நடந்துகிட்ருக்கு. எல்லாருக்குமே புரியுதா இல்லைன்னா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் இதுலேருந்து நம்ம வி கேன் லேர்ன் சம் லெசன்ஸ். ஸோ ஹீப்ரூஸ் 9:22 யாராவது வாசிங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம் blood like animal நம்மளுக்கு we already know that without shedding of blood there is no remission of sin. அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். பட் தென் இந்த அனிமல் பிளட்னால வந்துட்டு நம்ம வந்து லைக் நம்மளுடைய சின்ஸ் க்ளீன் ஆகாது. எவ்வளோவே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஓல்டன் டைம்ஸில். ஸோ மெனி அனிமல்ஸ் were killed. அது எல்லாமே வந்துட்டு பீப்புளாக வந்து க்ளீன் ஆக்க முடியாது. அண்ட் ஓன்லி ஜீசஸ் பிளட் மட்டும்தான் இட் கேன் மேக் அஸ் க்ளீன் அண்ட் இட் கேன் பிரிங் அஸ் ஃபொகிவ்னஸ்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 23rd verse நம்ம பார்த்தோன்னா ஹீப்ரூஸ் சாப்டர் 9 verse 23 நம்ம பார்த்தோன்னா லைக் ஜீசஸால் மட்டும்தான் ஹீ கேன் பிரிங் அஸ் லைக் திஸ் கிளென்சிங்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அவங்களால மட்டும்தான் வந்து நம்மளுடைய பாஸ்ட் சின்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அண்ட் நம்மளுக்கு ப்ரெசண்ட்லி நம்ம வந்து என்னெல்லாம் சின் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோமோ ஜீசஸால் மட்டும்தான் வந்துட்டு ஸோ ஹீ கேன் கிவ் அஸ் த like the strength to overcome all those sins ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் நம்ம verse 24 நம்ம பார்த்தோன்னா ஜீசஸ் இங்கே என்ன யாராவது இதை வாசிங்க. verse 24. ஓகே, இங்கே நம்ம பார்த்தோன்னா ஜீசஸ் வந்துட்டு ஹீ இஸ் ஆர் ஹை ப்ரீஸ்ட் இன் ஹெவன். ஸோ ஜீசஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க ஆஃப்டர் ஹிஸ் ரிசரக்ஷன் ஜீசஸ் கேம் டு திஸ் எர்த் நம்ம சின்ஸ்க்காக நம்மளுக்காக வந்து ஹீ டைட். அண்ட் அவங்க ரிசரக்ட் ஆகிட்டு திருப்பி ஹெவனுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஹோலி பிளேஸில் இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆஃப்டர் October 22, 1844 ஜீசஸ் வந்து he has entered into the most holy place of the sanctuary and he is our high priest in
in heaven, and he is interceding for us. நம்மளுக்காக வந்து அவங்க ஃபாதர் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் இன்னொன்று நம்ம பார்த்தோன்னா verses 25 and verse 26 நம்ம பார்த்தோன்னா ஜீசஸ் வந்துட்டு he will purify us and லைக் நம்ம லைஃப்பில் இருக்க சின்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க அதை எடுத்து போட்டுருவாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் இங்கே நம்ம when we look at this earthly sanctuary, Day of Atonement was happening every year. பட் இப்போ நம்ம ஹெவனில் நடந்துட்டுருக்கிறத பார்த்தோன்னா ப்ரீ அட்வென்ட் ஜட்ஜ்மெண்ட், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் அது இப்போ தான் நடந்துட்டுருக்கு. இட் வில் பி ஓன்லி ஒன்ஸ். அண்ட் இப்போ லைக் we need to practice to afflict our souls, like we need to practice self denial, and like we need to confess our sins, and we need to like ask God to give us a new heart. ஏன்னா நம்ம இந்த earthly sanctuary டைமில் பார்த்தோன்னா high priest வந்துட்டு like when he goes inside the most holy place, people எல்லாருமே வந்துட்டு அவங்க பயந்துட்டு they used to be praying. But we have to do the same thing right now, because Jesus has entered the most holy place. அவங்க அங்கேருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னா it will be the second coming, and நம்மளுக்கு we won't have time. So Jesus is doing the interceding for us now. So நம்ம வந்து ஜீசஸ் கிட்ட கேட்டோன்னா so he can remove our heart of flesh and he can give us a new heart ன்ட்டு நம்ம பார்க்குறோம். And லாஸ்ட் நம்ம பார்த்தோன்னா Hebrews chapter 9 verse 28. இது யாராவது வாசிங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் ரைட் நவ் வி ஆர் லிவிங் இன் த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் டைம். நம்மளுக்கு வந்து ஹை ப்ரீஸ்ட் ஹஸ் கான் இன்சைட் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ். ஸோ அந்த டைமில் தான் நம்ம இருக்கோம். ஸோ வென் ஹி கம்ஸ் அவுட் இட் வில் பி த டைம் ஆஃப் ஹிஸ் ரிட்டர்ன். ஸோ ஜீசஸ் வந்து அவங்க யாரெல்லாம் வந்து அவங்கள ப்யூரிஃபை பண்ணிவிட்டு அவங்க லைக் வென் தே ஹவ் கன்ஃபெஸ் தியர் சின்ஸ் அதெல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்களோ, யாரெல்லாம் ப்யூரிஃபைடாக இருக்காங்களோ ஜீசஸ் வந்துட்டு அவங்களுக்காக கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்ட்டு நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த லெசன்ஸ் தட் வீ கேன் லேர்ன் ஃப்ரம் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ். இதுதான் வந்து மண்டே லெசன் இன் த ஹோலி ஆஃப் ஹோலிஸ். இதுலேருந்து யாருக்காவது ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா ஷேர் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ஏதாவது you have any doubts? So symbolically it represents a sin is transferred to most holy place. அதே போல் இது is true picture is in heaven. So there also the sin is transferred. This earthly sanctuary is replica of original sanctuary in heaven. So these things is எல்லாமே பண்ணுற ஒரு விஷயம் கூட அங்கே கூட ஆகுது. So now that sin is transferred to most holy place. So this represents the sin also transferred to heavenly most holy place. How this can be understand? பரிசுத்தமான ஒரு ஸ்தலத்தில் வந்து why we need Jesus as to go the most holy place. So this sin also accumulated heavenly sanctuary also. How to understand? Just a clarification I'm asking. Just I'm not questioning, more clarification for better. Some of the people they cannot confused because this heavenly sanctuary is holy. How sin is accumulated there, how we can understand? ஸோ யாருன்னா கொஞ்சம் பேர் கன்ஃபியூஷன் இருக்கும் அதை பற்றி, அதனால தான் கேட்குறேன், அது வேறு ஒன்றும் இல்லை. இதாங்க தவிர ஆனால் அங்கே விலங்கு ஈடுபடலை. விலங்கு ரத்தம் வந்து பாவ மன்னிப்பு ஆகாது. அதனால் இயேசு கிறிஸ்து நமக்காக மறுத்ததுனால அந்த ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்கிறோம், பாவ மன்னிப்பு புற கிடைக்குது. இதை பரிந்து பேசுறதுக்காக அங்கே இருக்கும்போது அவருடைய காயங்களை கொண்டு காமிக்கிறார். நான் இவனுக்காக அடிக்கப்பட்டேன், இவனுக்காக காயப்பட்டேன், இவனை மன்னிங்க. என்னுடைய நியாயத்திருப்பாங்க வரும்போது அப்போ எனக்காக பரிந்து பேசுவார், அவனுக்கு அடிக்கப்பட்டேன். அப்போ எந்த அங்கேருந்து இங்கேருந்து ரத்தம் கொண்டு போகலை, அவருடைய காயங்களை மட்டும் காமிக்கிறார். சேம் டிரான்ஸ்பர் இது.
அப்போ திருச்செயில மூலியமாக நங்கூரமாக்கப்பட்டது அந்த ரத்தத்தினால. அதை ஸ்திரப்படுத்துகிறார். என்னோடய ரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு உண்டு, என் ரத்தத்தினால தான் ரட்சிப்பு உண்டு அப்படிங்கிறத சொல்கிறார். 19:20 படித்தீங்கன்னாக்கா கரெக்டாக கிளியராக இருக்கும். ஸோ ஹெவன்லி சாங்சுரியில் நம்ம பார்த்தோன்னா அங்கே வந்துட்டு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. அதுதான் வந்துட்டு ஏர்த்லி சாங்சுரியில் வந்து ப்ரீஸ்ட் உள்ளே போகிறது மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு சிம்பிள் இருக்குது. பாஸ்டர் சாரி, ஆசிரியப்பு கூடாரத்தை பற்றி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம், அதில் நடக்கிற ஊழியத்தை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பல நாட்கள் படிக்க வேண்டிய பாடங்களை ஒரே வாரத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி வருவோமே, உங்களுக்கு புரிகிற மாதிரி வருவோமே. ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு வருமா? இல்லை. ஏடா வேதம் தெளிவாக சொல்லுது, ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ ரத்தம் சிந்தப்படணும் இல்லைங்களா? வேறு எப்படி ரத்தம் சிந்தப்படணும்? எதனுடைய ரத்தம் சிந்தப்படணும்? எதனுடைய ரத்தம் சிந்தப்படணும் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தெளிவான ஒரு அடையாளமாக சில வழிமுறைகளை கொடுத்திருந்தார். எப்படின்னா தற்காலிகமாக, அது நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமாக ஒரு மனிதன் பாவத்திலிருந்து வெளியே வரணும். பாவத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். இல்லைன்னா பாவத்தின் சம்பளம், நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? பாவத்திலிருந்து வெளியே வரலன்னா, பாவம் மன்னிக்கப்படலைன்னா, பாவம் சுத்திகரிக்கப்படலைன்னா அவன் என்ன பண்ணணும்? மரணத்தை தழுவணும். அப்போ அந்த மரணத்தை தவிர்க்கணும் அப்படின்னா பாவம் சுத்திகரிக்கப்படணும். என்னுடைய கேள்வி, ஒரு பாவம் பண்ணோடனே மனுஷன் நிறுத்திடுறானா? ஒரு பாவம் பண்ணிட்டேன், என்ன பண்ணிட்டேன், டெத்துன்னு வருது, நான் என்ன பண்ணணும்? அதை விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னா அடுத்த தடவை பாவம் செய்யாமல் இருக்கிறானா? என்னங்க? அப்போ என்ன அப்படின்னா பாவம் தொடர்ந்துட்டே இருக்கு இல்லைங்களா? அவன் எத்தனை முறை சாகணும்? இப்போ அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா ஒரு வழிமுறையை கொடுத்தார். எப்படிப்பட்ட ஒரு வழிமுறை அப்படின்னா, நான் வந்து இந்த உலகத்தில் மனிதனாய் மரிக்க போகிறேன், அதுக்கு முன்னடையாளமாக விலங்குகளை என்ன பண்ணுங்க, பலி செலுத்துங்க. அப்போ மனிதனுடைய தன்மையை தேவன் என்ன பண்ணார்? அறிந்திருந்தார். அதனால தான் 70 தடவை மன்னினவர் அவரும் என்ன பண்ணார்? கணக்கு இல்லாமல் மன்னிக்க ஆரம்பித்தார். அந்த மன்னிப்பை நான் பெறுவதற்கு சும்மா இன்னைக்கு மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு ஆண்டவரே மன்னிச்சிடும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படிதானே? ரொம்ப ஈஸியாகிடுச்சுல்ல? காசு கொடுக்கணும் இல்லை, கொடுக்கணுமாம்மா? ஒரு பாவம் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், ஆண்டுகிட்ட போய் ஜெபம் பண்ணுறோம், காசு கொடுக்கணுமா? என்னங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்கணுமா? இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் எப்படி அப்படின்னா ஒரு பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு அவன் என்ன பண்ணணும்? ஒரு ஆடை செலக்ட் பண்ணணும் இல்லைங்களா? இன்றைக்கி அப்படி இருந்தால் என்ன ஆகும்? ஒவ்வொரு மனுஷனும் ஒரு ஆடை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா சாப்பாடே சாப்பிட முடியாது. புரியுதுங்களா? எல்லாம் தெருவில் தான் இருக்கணும். ஏன்டா வாங்குற காசுலாம் எங்கே போயிடும்? ஆட்டுக்கு போயிடும். இன்னைக்கு செலவு வச்சிங்களேன், ஒரு ஆடு வாங்கணும்னா எவ்வளோ ஆகுது? குறைஞ்சது 10,000 ரூபா. குறைஞ்சது 10,000 ரூபா. ஒரு பாவத்துக்கு 10,000 ரூபானா கணக்கு பண்ணுங்களேன். அப்போ என்ன பண்ணணும்னா அவன் பாவத்தினுடைய கொடூரத்தை உணரணும். அப்படிக்காக தான் ஒரு மிருகத்தை, அதுவும் பேச முடியாத ஒரு மிருகத்தை இவன் செஞ்ச பாவத்திற்காக அநியாயமாக அவனே கொல்லணும் அப்படின்னு என்ன பண்ணாரு? ஆண்டவர் திட்டம் கொடுத்தாரு. அதை தான் எங்கே கொண்டு போனோம்? எங்கே கொண்டு போனோம்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு போனோம். ஏன் வீட்டிலே கொல்ல முடியாதா? வீட்டிலே கொல்ல முடியாதா? நம்ம நினைக்கிறோம் வீட்டிலே இருந்து வொர்ஷிப் பண்ணலான்ட்டு. கிடையாது. எங்கே போய் ஆகணும்? ஒரு மனுஷன் பாவம் மன்னிக்கப்பட அவன் எங்கே போய் ஆகணும்? ஆசரிப்பு கூடாரம் போகணுன்ற பெரிய சத்தியம் அதில் இருக்குது. வீட்டில் செஞ்சுக்கலாமே, இல்லை ஆசாரியனை கூட்டி வீட்டில் என்ன பண்ணிக்கலாம்? கட் பண்ணிக்கலாமே. கண்ட இடங்களில் என்ன பண்ண முடியாது? பலி செலுத்த முடியாது. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மேன்மையை ஆண்டவர் கொண்டு வராரு. ஏன்டா அங்கே போனால் தான்
அந்த பிரதான ஆசாரியன் யாருன்னு என்ன பண்ணோம் தெரிய வரும். அங்கே போய் அவங்க என்ன பண்ணணும் பலி செலுத்தணும். அப்போ மிருகங்கள் வேதத்தில் சுத்தமான மிருகங்கள் என்ன பண்ண கொடுக்கப்பட்டிருக்கு, எந்தெந்த மிருகங்கள்லாம் பலி செலுத்தணும் கொடுக்கப்பட்டிருக்கு, எதெல்லாம் பலின்னு சொல்லி என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்கு. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, உற்சாக பலி, பொருத்தனை பலி அப்படின்னு என்ன பண்ணப்பட்டிருக்கு. லேவியராமம் எடுத்து வாசிங்க. அந்த பலிகளை எப்படி ஆடுகளோ அல்லது இது காளைகளை கொண்டு வந்து அல்லது புறாக்கள் கொண்டு வந்து எப்படி வெட்டி பலி செலுத்தணும்னு சொல்லி அதில் என்ன பண்ணப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. நேரம் கிடையாது. ஆனால் ரத்தம் சிந்தப்படணும். புரிஞ்சிச்சிங்களா என்னங்களா? ரத்தம் சிந்தப்படணும் இல்லைங்களா? இது எதை குறிக்கும் அப்படின்னா ஒரு உன்னதமான தேவன் வந்து ரத்தத்தை சிந்த போகிறாரு. அதில் வித்தியாசம் இருக்குது. இந்த ரத்தத்தை வெட்டி இந்த ரத்தத்தை மிருகங்களை வெட்டி இந்த ரத்தத்தை எங்கே பண்ணோம் வெளியே இருக்கிற வெங்கல பீடம் 3 இடம் இருக்கு இல்லையா? பிரகாரம், அதுக்கடுத்தது பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். இது 3 இடங்களும் சேர்ந்து தான் மொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரம் யார் பண்ணது? மனுஷன் பண்ணது கிடையாது. இந்த ஆசரிப்பு கூடாரம் மனுஷனுடைய திட்டம் கிடையாது, மனுஷனுடைய பிளான் கிடையாது. இதே போல் பரலோகத்தினுடைய மாதிரியை தான் யார் கட்டினது? மோசே கட்டினாரு. அப்போ ஆலய காரியங்கள் பரலோகத்தினுடைய மாதிரி. அப்போ இந்த பூலோகத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ணணும்? அந்த ஆட்டு ரத்தத்தை கொண்டு போய் வெங்கல பலிபீடம் இருக்கு இல்லைங்களா, அதில் கொம்புகள் இருக்கும் இல்லையா, அந்த கொம்புகளில் பூசணும். சில ரத்தத்தை தெளிக்கணும், சில ரத்தத்தை என்ன பண்ணணும் பலிபீடத்திற்கு கீழே ஊற்றணும். இதெல்லாம் முறைகள் இருக்குது பலிக்கு தகுந்த பிரகாரம். அதே போல் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போயிட்ட பிறகு என்ன பண்ணணும்? அந்த ரத்தத்தை எந்த கொம்பில் தடவணும்? பொற்பலிபீடம். புரியுதுங்களா? அப்போ பொற்பலிபீடம் எதை குறிக்கு? தூபபீடம். அந்த தூபபீடத்தில் என்ன பண்ணி ஆகணும்? அவங்க அந்த கொம்புகளில் ரத்தத்தை என்ன பண்ணணும்? தடவணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீன் மேலே என்ன பண்ணணும்? ரத்தத்தை தெளிக்கணும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா என் பாவங்கள் என்ன பண்ணிட்டேன்? என் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். இனி நான் பாவம் செய்யக்கூடாது, அவர் என்னை தாங்கணும். 2வது அவர் தான் என் பாவத்தை மன்னிக்கணுன்றதுக்காகத்தான் என்ன பண்ணுறேன்? பலியை செலுத்துறேன். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? மிருகங்கள் ரத்தங்கள் பாவங்களை மன்னிக்குமா? எடுத்தோன்னே சொல்லுவோம் இல்லை அப்படின்னுவோம், அப்படி தானே? அப்போ ஆபிரகாமுடைய பாவம் எப்படி மன்னிக்கப்பட்டது? கிறிஸ்து பலியாவது முன்னாடி வரைக்கும் எப்படி மன்னிக்கப்பட்டது? அப்போ ஆண்டவர் அந்த அடையாளங்கள் மூலமாய் மிருகங்கள் மூலமாய் செலுத்தப்பட்ட அந்த ரத்தத்தின் பாவத்தை கூட என்ன பண்ணாரு? அங்கீகரித்து கொண்டார். தன்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டதாக என்ன பண்ணாரு? அங்கீகரித்து கொண்டார். இப்போ சிலுவைக்கு அப்புறம் இனி வேறு ஒரு பலி இல்லை. ஏன்டா உன்னதமான பலி என்ன பண்ணப்படும்? எந்த பலியை நிழலாட்டமாய் சொல்லப்பட்டதோ அடையாளமாய் சொல்லப்பட்டதோ ஒரிஜினல் என்ன பண்ணியாச்சு? வந்தாச்சு. இப்போ அவருடைய ரத்தமும் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஸோ தேங்க்யூ பாஸ்டர். இப்போ வந்து நம்ம டியூஸ்டே லெசனுக்கு போகலாம். டாபிக் என்னென்னா இட் இஸ் த ஜட்ஜ்மெண்ட் ஹேஸ் கம்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற அந்த தீம் வந்துட்டு இட் இஸ் தேர் த்ரூ அவுட் த பைபிள்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து எக்லிசியாஸ்டிஸ் சாப்டர் 12 verse 13 அண்ட் லைக் நம்ம வந்து எக்லிசியாஸ்டிஸ் வந்து 12 நம்ம வந்து இஃப் வி ரீட் த 14th verse அங்கே கூட வந்து ஜட்ஜ்மெண்ட் பற்றி தான் போட்டிருக்கு. இங்கே வந்து நம்ம எல்லாமே லைக் சீக்ரெட்டில் பண்ணதுமே அப்புறம் குட் திங்ஸ் பேட் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இட் வில் பி brought into judgmentன்ட்டு நம்ம பார்க்குறோம். லைக் நம்ம வந்து when we hear this judgment like we all will get very scared. பட் நம்ம வந்து எதுக்குமே வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. It is because Jesus வந்துட்டு he has made every provision for us to spend eternity with him ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ ஜீசஸ் நம்மளுக்கு எல்லா வழி செஞ்சுருக்காங்க நம்ம வந்து லைக் நம்ம வந்து ஹெவனுக்கு போகிறதுக்கு. ஸோ we do not have to be worried about it. பட் நம்ம வந்து லைக் நம்ம பார்ட் என்னென்னா we need to make sure that like we are on Jesus side. நம்ம வந்து ஜீசஸ் சைடு நம்ம இருந்தோன்னா லைக் அப்போ நம்மளுக்கு எந்த பயமுமே தேவையில்லை ஜட்ஜ்மெண்ட் பற்றி. அண்ட் நம்ம இந்த ஜட்ஜ்மெண்ட் பற்றி நம்ம இன்னும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைக் லெட் அஸ் லுக் அட் த புக்ஸ் தட் ஆர்
இந்த லைக் இன் ஹெவன்ன்ட்டு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா லைக் ஸோ ஹெவனில் வந்துட்டு புக் ஆஃப் லைஃப் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ புக் ஆஃப் லைஃப்பில் வந்து யார் பேர் இருக்குன்னா, ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஜீசஸ்க்கு சர்வீஸ் என்டர் பண்ணியிருக்காங்களோ, யாரெல்லாம் வந்துட்டு தே லைக் ஸோ தே ஹேவ் என்டர்ட் இன் டு காட் சர்வீஸ், அவங்களுடைய பேர் எல்லாமே இருக்கும். இன்னொரு புக் இருக்குது, இட் இஸ் த புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். இது வந்து மலாக்கி சாப்டர் 3 verse 16. யாராவது வாசிங்க. ஸோ இந்த புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸில் பார்த்தோன்னா, ஸோ யாரெல்லாம் வந்துட்டு அவங்க குட் டீட்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பேர் லைக் அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்களோ எல்லாமே அந்த புக்கில் இருக்கும். ஸோ நெஹெமியா சாப்டர் 13 verse 14 நம்ம பார்த்தா கூட இங்கே வந்து நெஹெமியா சொல்கிறாங்க தட் ப்ளீஸ் ரிமெம்பர் மீ ஓ மை காட். அப்புறம் லைக் நான் பண்ணியிருக்க குட் டீட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துடாதீங்கன்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் லைக் நம்ம என்னெல்லாம் வந்து ரைச்சஸ் டீட் பண்ணியிருக்கோமோ, அப்புறம் என்னெல்லாம் டெம்டேஷன் நம்ம ரெசிஸ்ட் பண்ணியிருக்கோம், அப்புறம் லைக் எவ்ரி ஆக்ட் ஆஃப் பிட்டி அண்ட் எவ்ரி சஃபரிங் விச் வி என்டியூர்ட் ஃபார் கிரைஸ்ட், இது எல்லாமே வந்துட்டு இந்த புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸில் வந்து இங்கே கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இப்போது இது எல்லாமே நம்ம லெட் அஸ் கீப் இட் இன் மைண்ட் அண்ட் நம்ம வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் தட் ஜீசஸ் வந்து செகண்ட் டைம் அவங்க இந்த ஏர்த்துக்கு வர போகிறாங்கன்ட்டு. ஆனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெவலேஷன் 22 verses 11 and 12 அந்த லாஸ்ட் இது நம்ம பார்த்தோன்னா, அங்கே கூட ஜீசஸ் சொல்லியிருக்காங்க தட் நான் வந்துட்டு லைக் நான் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகிறேன், யார் குட்டாக இருக்கீங்களோ அவங்களுக்கு குட் இது பண்ண போகிறேன், அண்ட் ஈவிலாக இருக்கவங்களுக்கு ஈவில் ரிவார்ட். அண்ட் ஸோ அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் ஸோ காட் இஸ் அ வெரி ஜஸ்ட் காட். அவங்க வந்து ஜஸ்டிஸை வந்து ரொம்ப லைக் அவங்க ப்ராப்பராக வந்து கீப் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க வந்துட்டு செகண்ட் கம்மிங் லைக் நம்மளுக்கு எந்த ரிவார்ட் கொடுக்கணுன்ட்டு லைக் ஹீ ஹேஸ் டு எக்ஸாமின் ஃபர்ஸ்ட். அவங்க ரொம்ப நல்லா வந்து இல்லை ஸோ அங்கிள் சொன்ன மாதிரி நம்ம வந்து லைக் வேறு பெரிய பெரிய தப்பு பண்ணாமல் இந்த சின்ன திங் லைக் நம்ம வந்து லைக் நம்ம எப்பயுமே பொய் சொல்லிகிட்டு இருக்கோம், அப்புறம் வேறு சின்ன சின்ன தப்பு பண்ணிகிட்டு இருந்தாலுமே நம்மளால் வந்து ஹெவனுக்கு கண்டிப்பாக போக முடியாது. நம்ம வந்து நம்மளால் வந்து இப்படி செய்யாமல் இருக்க முடியாது. பட் ஜீசஸ் வந்துட்டு ஹி வில் ஷுவர்லி ஹெல்ப் அஸ் அண்ட் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுப்பாங்க இந்த சின்ஸ் எல்லாமே நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஜீசஸ் கிட்ட வந்து எப்பயுமே ஸ்ட்ரென்த் கேட்டுக்கிட்டே இருக்கணும். டெய்லி நம்ம வந்து வி நீட் டு ஹாவ் தட் கம்யூனியன் வித் காட் எவ்ரி டே. நம்ம ஒரு நாள் கூட ஜீசஸ் கூட வாக் பண்ணாமல் ஐ மீன் நம்ம பேசாமல் அண்ட் நம்ம ஜீசஸ் கூட இல்லைன்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம சின் பண்ணிடுவோம். ஸோ
தேங்க்யூ அங்கிள். ஸோ நம்ம வந்து இந்த சின்ஸை வந்து நம்ம ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஹெவனுக்கு போக முடியும். அண்ட் ஸோ இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் பற்றி நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம கிரேட் கான்ட்ரவர்சியில் வந்து நம்ம பேஜ் 483ல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லைக் அந்த இது நம்ம பார்த்தோன்னா இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குன்னா, யாரெல்லாம் வந்து நிஜமாவே இங்கே வந்து இந்த கோட்டிங் இருக்குது. ஸோ இங்கே நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தோன்னா, ஆஸ் த புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் ஆர் ஓப்பன்ட் இன் த ஜட்ஜ்மெண்ட். இங்கே நம்ம பார்க்குறோம் ஸோ தேர்ட் புக், த புக் ஆஃப் ரெக்கார்ட், நம்ம பண்ணுற எல்லாமே வந்துட்டு அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்துட்டு எல்லா புக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ் எல்லாமே காட் எல்லாமே வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. அண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட் டைமில், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் டைமில் அது எல்லாமே பார்த்துட்டு அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. யார் வந்துட்டு இந்த ஏர்த்தில் ஃபர்ஸ்ட் இருந்தாங்களோ லாஸ்ட் பர்சன் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய கேஸ் எடுக்கப்பட்டுட்டு இந்த பர்சன் வந்துட்டு லைக் இஸ் ஹி எலிஜிபிள் டு கோ டு ஹெவன் ஆர் அவங்களுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் எல்லாமே வந்து அங்கே போட்டிருக்குன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம் தட் like some names are accepted and some names are rejected ன்ட்டு நம்ம பார்க்குறோம். அண்ட் like when any have sins remaining upon the books of record unrepented of and unforgiven, like so their names will be blotted out of the book of life. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு அவங்க சின்னுக்கு ஃபொகிவ்னஸ் கேட்கலையோ, அவங்க சின் வந்து ஃபொகிவ் ஆகலையோ, புக் ஆஃப் லைஃப்லேருந்து அவங்க பேர் எடுக்கப்பட்டுரும். அவங்களால வந்து ஹெவனுக்கு போகவே முடியாதுன்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த செகண்ட் பேராகிராஃபில் நம்ம பார்த்தோன்னா, ஸோ யாரெல்லாம் வந்து ட்ரூவாக வந்து ரிப்பெண்ட் ஆயிருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து ஜீசஸ் பிளட் மேலே வந்து அவங்க ஃபேத் வச்சுட்டு தே ஹாவ் கிளைம்ட் இஸ் பிளட், ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்க பேருக்கு பக்கத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஃபொகிவ்னஸ் கிடைச்சிருக்குன்ட்டு அவங்க பேர் பக்கத்தில் எழுதப்படும். அண்ட் ஸோ இந்த மாதிரி பீப்புள் தான் வந்துட்டு ஸோ தே வில் பார்டேக் ஆஃப் காட்ஸ் ரைச்சஸ்னஸ்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளால் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, லைக் ஆன் ஆர் ஓன். நம்ம எந்த இதுவுமே நம்ம வந்து லைக் நான் இந்த குட் டீட் பண்ணுறேன், நான் இவங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறேன், நம்ம என்ன செஞ்சாலுமே வந்துட்டு இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். பிகாஸ் நம்மளுடைய ரைச்சஸ்னஸ் எப்படின்னா இட் இஸ் ஃபில்த்தி ரேக்ஸ்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். பட் காடோடைய ரைச்சஸ்னஸ் தான் இட் இஸ் த பர்ஃபெக்ட் ரைச்சஸ்னஸ். ஸோ நம்ம வந்து காட் கிட்ட ஃபொகிவ்னஸ் கேட்டுட்டு நம்ம காட் கிட்ட போனோன்னா, ஸோ ஐ மீன் லைக் ஸோ ஹிஸ் ரைச்சஸ்னஸ் வந்துட்டு ஸோ ஹி வில் பி கிவிங் இட் டு அஸ். அண்ட் அப்போ வந்து நம்ம வந்து பியோர் ஆகுவோன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ காடுக்கு வந்துட்டு லைக் நம்மளுடைய சின்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து போடணுன்னு தான் அவங்களுக்கு ஆசை. ஸோ நம்ம வந்துட்டு we need to take that step and we need to like ask for forgiveness and go to God. இதுதான் வந்துட்டு the judgment has come. ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே லெசன் நம்ம பார்த்துடலாம். வெனஸ்டே லெசனுடைய டாபிக் என்னென்னா இட் இஸ் த குட் நியூஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ். ஸோ இது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு லைக் சாங்சுரியோடைய பர்பஸ் என்ன, சாங்சுரியோடைய பர்பஸ் என்னன்னா இட் இஸ் ஃபவுண்ட் இன் சாம்ஸ் சாப்டர் 77 verse 13. இது வந்துட்டு இங்கே என்ன இருக்குன்னா தட் லைக் இட் இஸ் டு ஷோ பீப்புள் த வே. ஸோ சாங்சுரியோடைய பர்பஸே வந்து இதுதான். அண்ட் நம்ம சாங்சுரியில் பார்த்தோன்னா இங்கே நிறையா சிம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்துட்டு இட் இஸ் ஷோயிங் அஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ். ஜீசஸோடைய மினிஸ்ட்ரி, அவங்க வந்துட்டு ஹோலி பிளேஸில் என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட் ஹோலி பிளேஸில் என்ன பண்ணுறாங்க, இது எல்லாமே சிம்பிள்ஸாக தான் கொடுத்துருக்கு இந்த சாங்சுரியில். அண்ட் இந்த ஏர்த்லி சாங்சுரியுடைய லைக் இந்த டைம் பீரியட் லைக் அது எவ்வளோ நாள் இருக்கும்ன்ட்டு நம்ம பார்த்தோன்னா Hebrews chapter 9 verse 9 and 10 யாராவது வாசிங்க. Hebrews chapter 9 verse 9 and 10.
நெக்ஸ்ட் வாஸ் நம்ம பார்த்தோன்னா இ- ஸோ இங்கே நம்ம பார்த்தோன்னா இந்த earthly sanctuary வந்து எப்போ வரைக்கும் இருக்குன்னா இட் இஸ் ஒன்லி அன்டில் த டைம் ஆஃப் ரிஃபர்மேஷன். அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது, இப்போ இந்த டைம் வரைக்கும் தான். ஆனால் எதுக்கு வந்து இது ஷார்ட் பீரியடாக இருக்குன்னா, பிகாஸ் இந்த earthly sanctuaryயால் வந்து நம்மளை பர்ஃபெக்ட் ஆக்க முடியாது. ஸோ பாஸ்டரும் சொன்ன மாதிரி earthly sanctuaryயில் நடந்த சாக்ரிஃபைசஸ், blood ஆஃப் animals எல்லாமே வந்து நம்மளை பியூர் ஆக்க முடியாது. இதுக்கு நம்மளுடைய டைம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அண்ட் ப்ரேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்மளால் அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது, பட் நம்ம வேறு மாதிரி நம்மளுடைய திங்ஸ் நம்ம வந்து காடுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். செல்ஃப் டினைல். ஸோ அங்கிள் சொன்ன மாதிரி நம்ம வந்து ப்ரீவியஸ் டைம்ஸ் அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, பட் நவ் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் ஆஃப் ப்ரேஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம பண்ணிகிட்ருக்க தப்பை வந்து நம்ம பண்ணாமல் நம்ம ஸ்டாப் பண்ணணும். அண்ட் இந்த earthly sanctuary உடைய ஸ்ட்ரென்த் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி blood ஆஃப் animals வந்து பியூரிஃபை பண்ண முடியாது, பட் ஜீசஸ் blood-ஆல் மட்டும்தான் வந்து நம்மளை வந்து சேவ் பண்ண முடியும்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். இது வந்து Hebrews chapter 10 verse 4, Hebrews chapter 9 verse 11 to 15 நம்ம பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து என்ன போட்டிருக்குன்னா, ஜீசஸுடைய blood-ஆல் மட்டும்தான் நம்மளை நம்மளை பியூரிஃபை பண்ண முடியும்ன்ட்டு இருக்குது. அண்ட் இன்கேஸ் ஜீசஸ் வந்து நம்மளுக்காக க்ராஸில் வந்துட்டு இஃப் ஹி வாஸ் நாட் க்ரூசிஃபைட், இஃப் ஹி ஹேட் நாட் டைட் ஃபார் அஸ், அப்போது இந்த அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தது எல்லாமே வந்து ஒரு யூஸுமே இல்லாமல் இருந்திருக்கும். ஜீசஸ் வந்து நம்மளுக்காக ஹி டைட் ஃபார் அஸ். ஸோ ஒன்லி பிகாஸ் ஆஃப் தட் அது வந்துட்டு லைக் நம்மளுடைய சின்ஸ் வந்துட்டு பியூரிஃபை ஆக முடியும், நம்ம சின்ஸால் நம்ம வெளியில் வர முடியும்ன்ட்டு இருக்குது. ஸோ சாங்சுரியில் உள்ள குட் நியூஸ் அது என்னென்னா, யாராவது வந்து Hebrews chapter 4 verse 14 to 16 வாசிங்க. ஸோ 14 to 16 நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன குட் நியூஸ் இருக்குன்னா, ஜீசஸ் இஸ் ஆர் ஹை ப்ரீஸ்ட். நம்ம வந்துட்டு லைக் சம்டைம்ஸ் நம்ம சொல்லலாம், லைக் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம சின் பண்ணப்போ கூட நம்ம சொல்லலாம், லைக் நான் இந்த சுச்சுவேஷனில் இருந்தேன், நான் அதனால தான் இந்த சின் பண்ணேன், அப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். லைக் பட் நம்ம ஜீசஸை பார்த்தோன்னா ஹீ வாஸ் டெம்டட் இன் எவ்ரி பாயிண்ட். லைக் நம்மளுக்கு எப்படியெல்லாம் டெம்டேஷன் வருதோ எல்லாமே ஜீசஸ் வந்துட்டு ஃபேஸ் பண்ணாங்க. அண்ட் அதெல்லாமே வந்து அவங்க ஓவர் கம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீ நோஸ் ஹவ் வி ஃபீல். அண்ட் நம்ம பற்றி எல்லாமே தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் வந்துட்டு he has become our high priest. இதுதான் வந்துட்டு like we have so it is the good news for us ன்ட்டு நம்ம பார்க்குறோம்.
எஸ், ஸோ அங்கிள் சொன்ன மாதிரி ஜீசஸோடைய blood மட்டும்தான் நம்மளை வந்து பியூரிஃபை பண்ண முடியும்ன்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த sanctuary லைக் we saw the good news of the sanctuary. அண்ட் நம்ம Thursday lesson பார்த்தோன்னா ஜீசஸ் இஸ் our advocate in the judgment. ஸோ ஜீசஸ் இஸ் our high priestன்ட்டு நம்ம பார்த்தோம். அட் த சேம் டைம் he is also our advocate. advocate யாருன்னா லைக் ஒருத்தவங்களுக்காக வந்துட்டு லைக் இன்னொருத்தவங்க பேசுறது தான். ஸோ ஜீசஸ் தான் வந்துட்டு ஹீ இஸ் அ ஹை ப்ரீஸ்ட் as well as our advocate. அண்ட் நம்ம இங்கே பார்த்தோன்னா ஸோ ஜீசஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ ஹீ நோஸ் எவ்ரி திங் தட் we have been through. அண்ட் ஜீசஸ் வந்துட்டு he has paid a very high price for us. நம்மளுக்காக வந்து he has died for us, he has paid a high price. ஸோ இப்போ வந்துட்டு he will not give up on us. நம்மளுக்கு இவ்வளோ செஞ்சுட்டு லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு he is not going to leave us. He is still going to be there for us. லைக் நம்மளுக்காக வந்து ஃபாதர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. லைக் நம்ம வந்து தப்பு பண்ணியிருந்தாலுமே நம்ம வந்து காட் கிட்ட forgiveness கேட்டோன்னா நம்ம வந்துட்டு லைக் ஜீசஸோடைய ரைச்சஸ்னஸ் வந்து நம்மளுக்கு வருது. அண்ட் லைக் ஸோ லைக் நம்ம வந்து தப்பே பண்ணாத மாதிரி நம்ம வந்து ஃபாதர் முன்னாடி வந்து we can stand like that. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த டைமில் லைக் டு லிவ் ஸோ லைக் we need just one thing. அது வந்து ஜீசஸோடைய கிரேஸ். ஜீசஸ் நம்மளுக்கு கிரேஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஸோ நம்ம வந்து ஹெவனுக்கு போகிறதுக்கு எல்லா வழியும் he is willing to do, I mean like he is willing to give us. அண்ட் நம்மளுக்கு ஹெல்ப் வேணும்னா he will send all of heaven's angels to help us. நம்ம வெறும் ஜீசஸ் கிட்ட நம்ம ஹெல்ப் மட்டும் கேட்கணும். நம்ம ஒரு சின்னில் வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம், நம்மளுக்கு அதுலேருந்து வெளியில் வர முடியாது. we can always go to Jesus and we can always ask him for help. நம்ம வந்து அப்படி பண்ணோன்னா நம்மளுக்கு ஜீசஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் நம்மளுடைய லைக் ஜீசஸ் ஹேஸ் டன் ஸோ மச் ஃபார் அஸ். நம்ம இந்த சாங்சுரி ஃபுல்லாகவே பார்த்தோன்னா ஸோ நம்மளுக்கு எப்படி வந்து சின்லேருந்து வெளியில் வருது, அப்புறம் நம்மளுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் தேவை எல்லாமே வந்து இந்த சாங்சுரி மெசேஜில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஜீசஸ் நம்மளுக்கு அவ்வளோ வழி பண்ணியிருக்காங்க. பட் நம்ம வந்து we need to do just one thing. அது என்னன்னா we need to confess our sins, ask God for forgiveness and not repeat. அந்த சேம் சின்னை வந்து ரிப்பீட் நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பண்ணாமல் இருந்தோன்னா then we can go to heaven and we can live with Jesus.